ஹலோ விவர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நான் வந்து உள்ள பார்க்க போறது 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படம் தான் பச்சலமல்லி. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வந்து நம்ம தமிழ்ல பரிச்சயமான அமிர்தா ஐயர் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இந்த படத்த வந்து ஒரு ஆக்ஷன் லவ் ட்ராமாவா எடுத்திருக்காங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா அந்த வில்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பச்சலமல்லியோட கதை என்ன அப்படின்னா, படத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பேர் தான் மல்லி. ஹீரோ வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ கிட்ட இந்த கெட்ட பழக்கம் மட்டும் இல்ல, எல்லா கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட இருக்கு. இப்படி இவர் சுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் சின்ன வயசுல நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனா தான் இருந்திருக்காப்ல. ஆனா இவரோட அப்பா பண்ண ஒரு சின்ன தவறுனால அப்பாவ வெறுக்க ஆரம்பிச்ச நம்ம ஹீரோ இப்படி ஆயிட்டாப்ல. இப்படி ஊருக்குள்ள ஒரு ரக்கட் பாயா, ரவுடி பயலா சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட லைஃப்ல வந்து காவேரி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வந்து ஜாயின் ஆகுறாங்க நம்ம அமிர்தா. அமிர்தாவ பொறுத்தளவுக்கு அந்த ஜெனரேஷன்லயே ஒரு மாடர்னான ஒரு பொண்ணா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவ காதலிச்சாங்களா? ஹீரோவ எதனால காதலிக்கிறாங்க? இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே இருக்கு. ஆக்சுவலி படத்தோட கதைய நீங்க கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு ரொட்டீனான லவ் ஸ்டோரி தான். ஆனா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரசன்டேஷன் வைஸ் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிக் டாப் நாட்ச்சா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. அருமையா பண்ணியிருந்தாங்க. அதுல படத்தோட ஓப்பனிங்ல பார்ல வச்சு வரக்கூடிய ஃபைட் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருவிழால வச்சு வரக்கூடிய ஃபைட் சீனா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய லவ் போர்ஷன்ஸுமே புதுசாலாம் இல்ல. ரொம்ப பழசு தான். நம்ம ஹீரோக்கு பார்த்தோனே ஹீரோயின புடிச்சிருது. ஸோ தொரத்தி தொரத்தி சுத்துறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஆரம்பத்துல புடிக்கல. திருப்பி வந்து ஹீரோயின் எதனால காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குல்ல. அதுல வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத்தனமா ஒரு துணி கிழிஞ்சு போயிரும். அத நம்ம ஹீரோ தான் புடிச்சு இழுத்து கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அத தெரியாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியில நம்ம ஹீரோயினுக்கு காதல் வர ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாரி கதையில புதுசா எதுவுமே இல்ல அப்படின்னாலும் பிரசன்டேஷன் வைஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி இவங்க 2 பேரோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்கு. இதுல படத்துல ஹீரோக்கு ஒரு சைல்ட்ஹுட் போர்ஷன் சின்னதா வரும். அந்த போர்ஷன்ஸ்ல பண்ண அந்த பையன் சூப்பரா பண்ணியிருப்பாப்ல. அந்த அப்பா முன்னாலே வந்து சிகரெட் பத்த வைக்கக்கூடிய சீனு. அதெல்லாம் படத்துக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த சீன் செம்மையா பண்ணி குடுத்திருந்தாரு. மெயின் ஹீரோவா நடிச்சிருக்கவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்வாக் அந்த சிகரெட்ட பத்த வைக்கக்கூடிய ஸ்வாகே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அமிர்தா ஐயருமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுதான் டபுள் மடங்கு ஸ்ட்ராங்கா பண்ணி குடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்த ஹோல்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லுவேன். அதுல சினிமாட்டோகிராஃபிக்ல இருந்து சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம்ஸே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் தான் பெருசா ஒர்க் அவுட் ஆவல. ஸோ ஓவராலா ஒரு ரொட்டீனான படம் தான். ஆனா இந்த 2 கேஸ்ட் அண்ட் க்ரூஸ்க்காக கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் அருமையா பண்ணி குடுத்துருக்காங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.